இன்றைக்கு நாங்கள் மார்ச் கடைசி 2025 ஆண்டிலே வந்து நிற்கிறோம். அப்படித்தானே? அப்போது இந்த ஜீவ இல்லம் ஏஜி சபை நாங்கள் ஒரு நிற்கின்ற சபையாக இருக்க முடியாது. நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமேன். ஏனென்று சொன்னால் கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இப்போது முந்த நாளும் ஒரு பெரிய பூகம்பம் வந்தது மியான்மார், தாய்லாண்டிலே. எத்தனையோ இழப்புக்கள். வேதம் சொல்கிறது இதெல்லாம் கடைசி காலங்களுக்கான அறிகுறிகள். பூமி அதிர்ச்சியே வராத இடங்களிலே பூமி அதிர்ச்சி வருகிறது. அப்போ நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ அந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்த அந்த கொரிந்து சபையும் சரியாக எங்களுடைய சபையை போலதான் இருந்தது. அங்கே என்னெல்லாம் இருந்தது என்று அங்கே பார்த்தோம் என்று சொன்னால், விக்கிரக ஆராதனை இருந்தது, வேசித்தனம் இருந்தது, பாவம், இப்படி உலக காரியங்கள் சபைக்குள்ளாக இருந்தது. அப்ப அந்த சபையை பிசாசானவன் முன்னோக்கி போக விடாது ஒரு நிற்கின்ற சபையாக வைத்து கொண்டிருந்தான். அதனால்தான் பவுல் அந்த 2 நிருபங்களை அந்த சபைக்கு எழுதுகிறார். அந்த 2 நிருபங்களிலே அந்த சபைக்கு அவர்கள் செய்கின்ற பிழைகளை சுட்டி காட்டி, அவர்களை கடிந்து புத்தி சொல்லி, எப்படி நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டிய சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கடிதத்தை அங்கே 2 கொரிந்தியரிலே அவர் எழுதி முடிக்கிறார். அப்போ அவர் எப்படி அதை எழுதி முடிக்கிறார் என்று சொன்னால், வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதுகிறார். கடைசியாக வாசிக்கிற, நீங்கள் வேதத்தை புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் என்று சொல்லி புத்தி சொல்லி அந்த நிருபத்தை முடிக்கிறார். இப்போ ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு எங்களோடு பேச விரும்புகிறார். ஆமேன். நாங்கள் நிற்கின்ற சபையாக இல்லாமல் முன்னோக்கி செல்கின்ற சபையாக, எங்கள் ஓட்டத்தை எங்களுடைய சொந்த வாழ்விலும் சரி, சபையாகவும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை நாங்கள் சரியாக ஓடி முடிக்கத்தக்கதாக நாங்கள் முன்னோக்கி செல்கின்ற சபையாக இருக்க வேண்டும். அப்போ எங்களுக்குள் இப்படியான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை எங்களிலே இருந்து அகற்ற வேண்டும். அகற்றி நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாகி முன்னோக்கி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமேன். அப்போ வசனத்தை புரிய வைக்கிறேன். அதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வசனம் என்ன செய்யும்? அது எங்களை புடமிடும். வேதம் சொல்கிறது அது எங்களை புடமிடும், எங்களை தேற்றும். சுகம், அவர் வசனத்தை அனுப்பி சுகம் தருவார். எங்கள் சூழ்நிலைகளுக்கு வசனம் மூலமாக பதில் தருவார். எங்கள் பிரச்சனைகளுக்கு வசனம் மூலமாக பதில் தருவார். அதை தவிர யோபு சொல்கிறார் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, ஆண்டவருடைய வசனம் காயத்தை ஏற்படுத்தி காயம் கட்டுகிறதாக இருக்கிறது. அவர் குற்றம் பிடிக்கிறவர் அல்ல. அவர் என்ன செய்வார்? எங்கள் குற்றங்களை சுட்டி காட்டி அதை விட்டு விலகச் செய்வார். ஆமேன். அவர் அடிப்பார், அடித்து போட்டு தேற்றுபவராக இருக்கிறார். அப்படித்தான் யோபு சொல்கிறார். அப்போ நாங்கள் இந்த வசனத்தை புரிய வைக்கிறேன். 2 கொரிந்தியர் 13:11 அதிலே முதலாவதாக நான் புரிய வைக்க விரும்புகிறேன். ஆறுதல் அடையுங்கள். இடையிலே இருந்து துவங்குகிறேன், அப்பொழுது உங்களுக்கு அந்த வசனம் பரிபூரணமாக விளங்கும். ஆறுதல் அடையுங்கள். அதிலிருந்து நான் செய்தியை தொடங்க விரும்புகிறேன். அப்போ யார் ஆறுதல் அடைவார்கள்? வேதத்தை பொறுத்தவரை வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமென். அதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை, இது மெசேஜாக இல்லை என்று சொன்னாலும் அதை புரிய வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக நான் சொன்னேன் கொரிந்து சபைக்குள்ளே என்னென்னலாம் இருந்தது என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன் எங்களுடைய சபையிலும் இதெல்லாம் இருக்கிறது என்று சொல்ல. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு விக்கிரகத்தையும் வழிபடுவதில்லை, நாங்கள் வேசித்தனம் செய்வதில்லை என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். விக்கிரக வழிபாடு என்றால் என்ன? எது ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரை முதலாவதாக வைக்க தடையாக இருக்கிறதோ அது எல்லாம் விக்கிரகம். இன்று அநேகருக்கு பணம் தான் விக்கிரகம், அநேகருக்கு வேலை விக்கிரகம், சிலருக்கு பிள்ளைகள் விக்கிரகம், சிலருக்கு மனைவி தான் விக்கிரகம், சில மனைவிமாருக்கு கணவன் தான் விக்கிரகம். அது விக்கிரக ஆராதனை. வேசித்தனம், வேசித்தனம் புரிய வைக்கிறேன். ஆவிக்குரிய, நாங்கள் வேசித்தனம் செய்வதில்லை. ஆவிக்குரிய வேசித்தனம் என்றால் என்ன? அதை கொஞ்சம் அழகாக புரிய வைக்கிறேன், கேளுங்கள். இப்போ சபை அது எங்களுக்குள்ளே இருந்தால் நாங்கள் அதை திருத்த வேண்டும். நாங்கள் அதை திருத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ சபையிலே பரதநாட்டியம் ஆடுகிறது. பரதநாட்டியம் என்ன? அது விக்கிரகங்களுக்கான ஒரு வழிபாட்டு முறை. ஆனால் இன்றைக்கு அநேக சர்ச்சஸ்லே பாஸ்டருக்கு ஃபேவல் வைக்கும் பொழுது அது பரதநாட்டியத்தோடு தான் அங்கே பெரிய பெரிய சர்ச் எல்லாம் வரவேற்கிறார்கள். அப்போ அது என்ன? பரதநாட்டியத்தை ஆடி போட்டு பிறகு என்ன? ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, அவர்கள் இந்த நடனத்தை உமக்கு முன்பாக நடத்தியதற்காக ஸ்தோத்திரம், இந்த மகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இப்போ செய்கிறது என்ன? அந்நிய விக்கிரகங்களுக்குரிய டான்ஸை சபையிலே வந்து செய்கிறது. அது வேசித்தனம். நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அப்போ ஒரு பரதநாட்டியத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்தால் அது ஆவிக்குரிய வேசித்தனம். அதுபோல யோகாசன கிளாஸ் வைப்பார்கள். யோகாசனம் என்ன? அந்நிய விக்கிரகங்களுக்கான வழிபாட்டு முறை. அப்போ அதை நிறைய கிறிஸ்தவர்கள் யோகா கிளாஸுக்கெல்லாம் போகிறார்கள். ஜும்பா கிளாஸுக்கு போனால் பரவாயில்ல, யோகா கிளாஸ் போக முடியாது. ஏன்? அது அந்நிய விக்கிரகங்களுக்குரிய வழிபாட்டு முறை. அப்போ அதை நாங்கள் சபைக்குள்ளாக கொண்டு வந்தால் அது ஆவிக்குரிய வேசித்தனம். அடுத்தது கலாச்சாரம். நாங்கள் தமிழர் ஐயா, எங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்ன என்று சொல்லி சிலர் பொட்டு வைத்து கொண்டு வருவார்கள், சிலர் மூக்கு குத்தி கொண்டு வருவார்கள், சிலர் காது குத்தி கொண்டு வருவார்கள். இப்போ இது கடுக்கன் போடுறது தமிழ் கலாச்சாரம். இது எல்லாம் என்ன? ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது எப்படி அழைத்தார்? உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா, உனக்கு நான் புதிய கலாச்சாரத்தை தருகிறேன். அவருடைய கலாச்சாரம் தான் எங்களுடைய கலாச்சாரம். அப்போ எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் அதை செய்வோம் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய வேசித்தனம். அப்போ இது எல்லாம் எங்களுக்குள்ளாக இருந்தால் நாங்கள் அதை மாற்ற வேண்டும். இப்போ ரட்சிக்கப்பட முன்பு மூக்கு குத்தி இருந்தால் அது பரவாயில்லை, ஏன்னா அந்த மூக்கு ஓட்டை அடைக்கிறது கஷ்டம் தானே. ரட்சிக்கப்பட்ட முன்பு காதை குத்தி இருந்தால் பரவாயில்லை, ரட்சிக்கப்பட்ட பின்பு நாங்கள் அதை செய்வோம் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய வேசித்தனம். அப்போ இப்படி இன்றைக்கு உலக காரியங்கள் சபைக்குள்ளாக வருகிறது. அந்நிய விக்கிரகங்களை வழிபடுகின்ற காரியங்கள் சபைக்குள்ளாக வருகிறது. தைப்பொங்கல் கொண்டாடுவார்கள் சபையில், அப்படியே கீழே வச்சு பொங்கி. அப்போ இது எல்லாம் விக்கிரக ஆராதனை, ஆவிக்குரிய வேசித்தனம். அப்போ இது நாங்கள் சபையிலே வைக்க முடியாது. அப்போ அதே காரியங்கள் தான் அன்றைக்கு கொரிந்து சபையில் இருந்தது. ஏன்னா கொரிந்து சபையிலும்
இருந்தவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் பிற மதங்களிலே இருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக வந்தவர்கள். அப்படித்தான் நாங்களும் இருக்கிறோம். நாங்கள் யாரும் யூதர்கள் இல்லை. அப்போ நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அப்போ இந்த காரியங்கள் எங்களுடைய சபையிலே இருக்கா இல்லையா என்பதை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கா இல்லையா என்பதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது வசனத்துக்கு வருவோம். அப்போ யார் ஆறுதல் அடைவார்கள்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்ப என்ன ஐயா, ஆண்டவர் எங்களை துயரப்பட வைக்கிறாரா, துயரப்பட சொல்கிறாரா என்று நீங்கள் கேட்கலாம். அதுக்கடுத்தது என்ன ஒன்றொன்று ஞாபகம் வருகிறது, அதையும் சொல்லிவிட்டங்களே போகிறேன். விக்கிரக ஆராதனை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காமல் வேறு காரியங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அது விக்கிரக ஆராதனை. இப்போ சர்ச் முடிந்ததும் பைபிள் கிளாஸ் நடக்கிறது. அங்கே என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறார்கள். யாரும் நிற்பதில்லை. ஏனென்று சொன்னால் விக்கிரக ஆராதனை, வசனத்தை விட வேறு காரியங்கள் இம்பார்ட்டன்ட். உங்கள் எத்தனை பேருக்கு விக்கிரக ஆராதனை இருக்கு என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் சரியான கோபத்து வருது எல்லாருக்கும். வந்தால் பரவாயில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை புரிய வைப்பது என்னுடைய கடமை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரும் ரட்சிக்கப்படுவதே அவருடைய சித்தம். எல்லாரையும் பரலோகம் கொண்டு போவதுதான் அவருக்கு சித்தம். எங்களை சபையாக கொண்டு போவதுதான் அவருக்கு சித்தம். ஆமென். அப்போ ஆண்டவர் எங்களை துயரப்பட சொல்கிறாரா? இல்லை, எங்களுடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. யோவான் 15:11 இப்படி சொல்கிறார் இயேசு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லித்தான் போதகத்தை அவர் செய்கிறார். அப்போ ஆண்டவருக்கு நாங்கள் துயரப்படுவது விருப்பம் இல்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இதை கொஞ்சம் புரிய வைக்கிறேன். அப்போ ஆண்டவர் எதை ஐயா சொல்கிறார் துயரப்பட சொல்லி? இப்போ நமக்கு ஏற்படுகின்ற துக்கங்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று இயற்கையாக வரும் துக்கம். இப்போ சுனாமியில் ஒரு இழப்பு வந்தால் அது ஒரு துக்கம் தானே. இன்றைக்கு பேங்காக் மியான்மர்லே எர்த்குவேக் வந்திருக்கிறது, நிலநடுக்கம் வந்து எத்தனையோ இழப்புக்கள். துக்கம், துக்ககரமான காரியம், அவர்கள் துயரப்படுகிறார்கள். அது உலக பிரகாரமான துக்கம், உலக பிரகாரமான அல்ல, இயற்கையாக வருகின்ற துக்கம். அடுத்த 2வது துக்கம் இருக்கிறது, லௌகீக இச்சைகளுக்கான துக்கம். அதாவது நாங்கள் எங்களுடைய மாமிச இச்சைக்காக காரியங்களை செய்து துக்கப்படுவது. மூன்றாவது ஆண்டவருக்கு ஏதுவான துக்கம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருக்கு ஏதுவான துக்கம். அப்போ இந்த ஆண்டவருக்கு ஏதுவான துக்கம் என்றால் என்னென்று கொஞ்சம் புரிய வைக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அல்லது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்தை செய்துவிட்டு செய்தவுடன் எங்களுக்கு என்ன செய்யும்? அப்படி ஆவியானவர் குத்துவார் இல்லையா? நீ செய்தது பிழை, நீ செய்கிறது பாவம் என்றவுடன் நாங்கள் என்ன செய்வோம்? துக்கப்படுவோம், மனம் வருந்தி, ஐயோ ஆண்டவர் கோவிக்கப் போகிறாரே, ஐயோ ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி நாங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம். அதுதான் ஆண்டவர் சொல்கிற துக்கம். இது தாவீதினுடைய வாழ்க்கையிலே காணலாம். தாவீது விபச்சாரம் என்கிற ஒரு பாவத்திலே விழுந்துவிட்டு அவன் அதை உணர்ந்த பொழுது, பாவம் என்று உணர்ந்த பொழுது
போய் அழுகிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து அழுது அழுது அவன் ஒரு சங்கீதத்தை சொல்லி ஜெபிக்கிறான். 51வது சங்கீதம். அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அவன் எப்படி மனம் நொந்து அழுது ஆண்டவரிடம் ஜெபிக்கிறான் என்று சொல்லி. அதை வாசித்தாலே நன்றாக இருக்கும். ஃபாஸ்டாக வாசிப்போமா? 51வது சங்கீதம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். தாவீது அந்த பாவத்திலே விழுந்த பிறகு, அவன் அது பாவம் என்று உணர்ந்த பிறகு ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அழுகிறான். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்திலே உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள். கவனியுங்கள், அவன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டாப்புறதான் சுவிசேஷமே அறிவிக்க செய்கிறான். இன்றைக்கு நாங்கள் சுவிசேஷம் எல்லாம் செய்கிறோம், எல்லா பாவங்களையும் வைத்துக்கொண்டு. அவன் சொல்கிறான், அதுக்கு பிரதான் சொல்கிறான், தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை. சிலர் நிற்கிறார்கள், காணிக்கையை கொடுத்தா ஆண்டவரை சமாளிச்சிடலாம் என்று சொல்லி. இல்லை, பலியை நீர் விரும்புகிறதில்லை. விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அந்த துயரப்படுகிற அந்த ஆவிதான் ஆண்டவருக்கு பிரியம். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அந்த துயரப்படுகின்ற ஆவிதான் ஆண்டவருக்கு பிரியம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்படியாக அங்கே முடிகிறது. அப்போ அதனால்தான் ஆண்டவரே தாவீதைக்கு சாட்சி கொடுக்கிறார் என்னென்று, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவன் தாவீதில் பார்த்தீங்கன்னா சகல பாவமும் இருந்தது அவனுடைய வாழ்நாளில். ஆனால் அப்பப்பொழுது அவன் என்ன செய்தான்? மனம் திரும்பினான். அதே பாவத்தை அவன் திரும்பி செய்யவில்லை. அதுதான் அந்த பியூட்டி. அப்போ இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும், இவன் எனக்கு என் இருதயத்திற்கு ஏற்றவன், இவள் என் இருதயத்துக்கு ஏற்றவள் என்று அவர் சொல்லத்தக்கதாக நாங்கள் வாழ வேண்டும் என்பார். ஏன்னா நாங்களும் மனுஷர்கள், பாவம் செய்வோம். பாவம் எங்களுடைய இயல்பு பாவ இயல்பு. ஆனால் அதிலே இருந்து மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ இதுதான் ஆண்டவர் விரும்புகிற அந்த ஆறுதல். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் ஆறுதல் அடைவார்கள். அதைத்தான் பவுல் சொல்கிறார் அங்கே கொரிந்து சபைக்கு, ஆறுதல் அடையுங்கள். அடுத்தது சொல்கிறார், நற்சீர் பொருந்துங்கள். நற்சீர் பொருந்துங்கள். அதை இன்னும் கொஞ்சம் அழகாக ஆங்கிலத்திலே சொல்வதென்று சொன்னால் ரீஸ்டோரேஷன், அதாவது பழைய நிலைக்கு வருவது. ஒரு பாவத்திலே விழுந்திருந்தால் பழையபடி பாவத்தை விட்டு
ஆண்டவருக்குள்ளாக வருவது, ரீஸ்டோர் பண்ணுவது. இப்போ நாங்கள் அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம், ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஆண்டவருக்கு தூரமாக போய்விடுகிறோம். பிறகு ஒவ்வொரு கம்யூனியன் சண்டேயிலும் பாஸ்டர் அங்கே ஜெபிக்கும் பொழுது என்ன மனம் திரும்பிக் கொண்டு கம்யூனியனை எடுக்கிறோம். அது ஒவ்வொரு நிமிடமும் நடக்க வேண்டிய காரியம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு பாவம் செய்தால் உடனடியாக மனம் திரும்ப வேண்டும். அப்போ இந்த சீர் பொருந்துதல் என்னவென்று சொன்னால், ஒருவர் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூர போய்விட்டால் பழையபடி மன்னிப்பு பெற்று ஆறுதல் அடைந்து மனம் திரும்பி, துயரப்பட்டு மனம் திரும்பி பழையபடி ஆண்டவரோடு கூடிய அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கிறது தான் அந்த ரீஸ்டோரேஷன். அதுதான் சீர் பொருந்துங்கள். அப்போ முதலாவது ஆண்டவரோடு நாங்கள் சீர் பொருந்தினால்தான் சகோதரர்களாகிய நாங்கள் சீர் பொருந்துவோம். ஆண்டவரோடே சீர் பொருந்தவில்லை என்று சொன்னால் எப்படி நாங்கள் சகோதரர்களோடு சீர் பொருந்துவோம்? சிந்தியுங்கள். அப்போ இன்றைக்கு எனக்கும் ஆண்டவருக்கும் ஆன அந்த உறவு சரியாக இருக்கிறதா? அது சரியாக இருந்தால் இது ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ அதுதான் இந்த நற்சீர் பொருந்துங்கள். அப்போ அதுதான் சொல்கிறார், ஆறுதல் அடையுங்கள், நற்சீர் பொருந்துங்கள். அடுத்தது பார்ப்போம், சந்தோஷமாயிருங்கள். இப்போ வேதம் சொல்கிறது யார் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொல்லி. வாசிப்போம், சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமேன். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். எப்பொழுது தெரியப்படுத்துவார்? அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அவர் தெரியப்படுத்துவார். இப்போ நாங்கள் பைபிள் படிக்கிறோமா, அல்லது சண்டே மட்டும் பைபிளை கொண்டு வந்து அங்கே பாஸ்டர் சொல்லும் போது பைபிளை திறந்து வாசிக்கிறோமா? சிந்தியுங்கள். அப்போ ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். அவருடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருக்க வேண்டும். எந்த நேரமும் அந்த உறவிலே இருக்க வேண்டும். எந்த நேரமும் துதிப்பா. தாவீதை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே அவன் ஆடு மேய்க்கும் போதும் பாட்டுத்தான், ராஜாவாக வந்த பிறகும் பாட்டுத்தான், உடன்படிக்கை பெட்டியை மீட்டா பிறகும் ஆடி பாட்டுத்தான். அவன் எந்த நேரமும் துதி செய்பவனாக இருந்தான். தொடர்ந்து துதி செய் மனமே, அப்படித்தானே? அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு எப்பொழுதும் இருக்கும் பொழுது அதைவிட சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. நம்மை போல சந்தோஷமாக இருப்பவர்கள் யாருமே இல்லை அப்படி என்று சொன்னார். ஆமேன். அப்போ அந்த சந்தோஷம் இன்றைக்கு எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரோடு சந்தோஷமாக இருந்தால்தான், நான் சந்தோஷமாக இருந்தால்தான் மற்றவர்களோடு சந்தோஷமாக இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. இப்போ நானே ஐயா எனக்கு அது இல்லை இது இல்லை, நானே துக்கத்தோடு இருந்தால் என்னென்று மற்றவர்களோடு சந்தோஷமாக இருப்பது? அப்போ நாங்கள் முதலாவது ஆண்டவரோடு சந்தோஷமாக இருந்தால்தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு நான் தருகின்ற சமாதானம் உலக பிரகாரமான சமாதானம் அல்ல என்று சொல்லி என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அதுதான் அடுத்தது என்ன சொல்றார்? சமாதானமாக இருங்கள். முதலாவது சமாதானம் பண்ணுகிறது என்றால் என்ன? இப்போ 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே. ஒருத்தர் போய் நடுவில் நின்று 2 பேரையும் சமாதானப்படுத்துறது. ஏண்டா அவன் அடிக்கிற, 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிருங்கடாப்பா என்று சொல்லி சமாதானப்படுத்துவது. 2 பேர் சண்டை பிடிச்சால், பிரச்சனைப்பட்டால் நடுவராக போய் சமாதானப்படுத்துறது தான் ஒப்புரவாக்குதல். அதைத்தான் இயேசு நமக்காக செய்தார். சிலுவையிலே
எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு பிதாவுக்கும் எங்களுக்கும் ஆதாம் செய்த பாவம், அவனுடைய சந்ததி செய்த பாவம், நாங்கள் செய்த பாவம் எல்லாவற்றையும் அவர் ஏற்று பழையபடி அந்த திரைச்சீலையை கிழித்து எங்களுக்கும் ஆண்டவருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தினது தான் இயேசு கிறிஸ்து. ஆமேன். அவர்தான் எங்களை ஒப்புரவாக்கினார் பிதாவோடு. அப்போ அந்த சமாதானம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த சமாதானம் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? மற்றவர்களை ஒப்புரவாக்குவோம். இப்போ சபையிலே 2 சகோதரர்கள் சகோதரிகள் பிரச்சனைப்பட்டால் நாங்கள் போய் ஒப்புரவாக்குவோம். ஆனால் அநேக நேரங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுகிறோம். அவளா நல்லா கொடு. அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒப்புரவாக்க வேண்டியவர்கள். சிந்தியுங்கள். நாங்கள் ஒப்புரவாக்குதலை சமாதானப்படுத்த வேண்டிய நாங்களே பிரிவினையை உருவாக்குகிறோம் சபைக்குள்ளாக. அதை நாங்கள் மாற்ற வேண்டும். சமாதானத்தின் எதிர்ச்சொல் என்ன? சண்டை, போர், யுத்தம். வேதம் என்ன சொல்கிறது? தெளிவாக சொல்கிறது. யாக்கோபு 4:1-4. யாராவது வாசியுங்கள். இந்த முக்கியமான வசனம். வருகிறது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நாங்கள் சபை தானே, ஒரே அங்கம் தானே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவயவங்கள். அப்படித்தானே வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு அவயவமும் ஒன்றோடொன்று சண்டை பிடிக்குது. ஏன் சண்டை பிடிக்குது? வாசிங்க. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? இச்சை, மாமிச இச்சை தான் பேசிக். ஒருவரோடு எங்களுக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் மாமிச இச்சை. வாசிங்க. போர் செய்கிற இச்சையினால் அல்லவா நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அப்போ என்னென்று சமாதானம் வரும்? சண்டை இருந்தால் சமாதானம் வராது. வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும் படிக்கு செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிற படியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அப்போ வசனம் சொல்கிறது, சண்டைக்கு, பகைக்கு, யுத்தத்துக்கு, எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? இச்சை. அப்போ நாங்கள் ஒருவரோடு சண்டை என்று சொன்னால் எங்களுக்குள்ள இச்சை இருக்குன்னு உங்களுக்கு விளங்க வேண்டும். இச்சை பாவம். அப்படித்தானே? மாமிச இச்சை, பாவத்தின் வேர் இந்த இச்சை. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதைத்தான் வேதம் சொல்கிறது. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இதை நாங்கள் விட்டு விட்டோம் என்றால் நாங்கள் ஞானிகள், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாறிவிடுவோம். இப்போ நாங்கள் கிறிஸ்தவர்கள், அப்படித்தானே? கிறிஸ்துவை உடையவர்கள். நாங்கள் சகோதரர். வேதம் அப்படித்தான், நாங்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகள். அப்போ நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். ஆமேன். என்ன வசனம் சொல்றார்? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு
பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தருக்கு பிரியமான வழிகள் இதில் இருக்கிறது. இப்போ கர்த்தருக்கு பிரியமான வழிகளை உங்களுக்கு படிக்க நேரம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் பைபிள் கிளாஸிலே சொல்லி தருகிறோம் இதெல்லாம். ஆனால் யாரும் வருவதில்லை. ஒரு 5 பேர் 6 பேர் அந்த டீ பன் குடுக்கைகளில் கொஞ்சம் பேர் வருவார்கள். அது போன கிழமை இல்லைன்றோன்னு ஆக்களையே காண இல்லை. வெரி சேட். எல்லாரும் விக்கிரக ஆராதனை. வேதத்துக்கு முதலிடம் இல்லை. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு கோத்திரம் தான் கோத்திரம். அந்த வெளிப்படுத்தினல் அங்கே 20ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அந்த தான் கோத்திரத்தை ஆண்டவர் அப்படியே கைவிட்டு விட்டார். அங்கே இல்லை அந்த தான் கோத்திரம். அவர்களுக்குரிய அந்த புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை யோசேப்பின் புத்திரருக்கு கொடுத்து விட்டார். மனாசே, எப்ராயிம். ஏன் கொடுத்தார்? தான் கோத்திரம் விக்கிரக ஆராதனையிலே விழுந்தது, ஆவிக்குரிய வேசித்தனத்திலே விழுந்தது. பைபிளில் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 17-18 போய் வீட்டிலே வாசியுங்கள். அதை நான் புரியப்படுத்தவில்லை, அது ஒரு பெரிய கதை. சரிதானே? தான் கோத்திரம் செய்த பெரிய பாவம் விக்கிரக ஆராதனை. மீகா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். எப்ராயிம் மலை தேசத்தான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான், மீகா என்று சொல்லி அது அங்கே அந்த கதை வருகிறது. கதையில் அந்த சம்பவம். வீட்டை போய் வாசியுங்கள். அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த தான் கோத்திரமே விடுபட்டு விட்டது. இன்றைக்கு அது எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருக்கப்படும் என்று சொன்னால் ஆண்டவர் வரப்போகிறார். அன்பானவர்களே, நாங்கள் விடுபடுவோம். சபைக்கு நியாய தீர்ப்பு எப்பொழுது வரும்? சபைக்குத்தான் முதலாவது நியாய தீர்ப்பு இயேசுவின் வருகையிலே வரும். என்ன? விடுபடுவார்கள், மகா உபத்திரவத்துக்களே போவார்கள். அதுதான் நியாய தீர்ப்பு சபைக்கு. ஆண்டவருடைய ஏன் பேதுரு சொல்கிறார் என்ன? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே இருந்து ஆரம்பமாகும். அப்போ எங்களுக்குத்தான் முதலாவது நியாய தீர்ப்பு. நெக்காதீங்களோ எல்லாம் பிறகு 1000 வருஷம் இல்லை. இயேசு வரும் பொழுது எங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்துவிடும். வருகையிலே நாங்கள் விடுபட்டு விடுவோம். அதுதான் எங்களுக்குரிய நியாய தீர்ப்பு. ஆண்டவர் வரப்போகிறார். அப்போ நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்க வேண்டும். சத்துரு கூட எங்களோட சிநேகிப்பான் எப்ப? கர்த்தருடைய வழியிலே நான் நடப்பேன் என்று சொன்னார். எபிரேயர் 12:14 என்ன சொல்கிறது? யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தின் முதல் பகுதி. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஒரு அங்கே இருக்கிறது. யாவரோடும் சமாதானமாக இருங்கள். இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? மத்தேயு 44:45. அதில் அதிகாரத்தை விட்டுவிட்டேன். இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் செய்கிறோமா? எங்களுக்கு அந்த கேள்வியை வைத்துக்கொள்வோம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அப்போ எப்பொழுது நாங்கள் புத்திரராக இருப்போமாம்? அப்பொழுதுதான் புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம் வரும். அப்போ பவுல் சொல்லிட்டார் தானே, நீங்கள் புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொன்னால் அது இல்லை. அப்போ நாங்கள் சகோதரர், அப்படித்தானே சொன்னேன், அப்படித்தான் வேதம் சொல்றது. அப்போ சகோதரர்களுக்குள்ளே சண்டை வருமா வராதா? வரும். உண்டாயிருந்தா சண்டை வரும் தானே. சண்டை வந்தால் என்ன செய்ய வேண்டும்? அது பாவம் என்கிற லெவலுக்கு போக விடப்படாது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். என்ன, சண்டை வந்தால்
அடிப்பட்டுட்டு மச்சான் வான்னுட்டு போகக்கூடியதாக இருக்க வேண்டும். புத்தி சொல்லி ஒப்புரவாகி மனம் திரும்ப வேண்டும். இது எங்கே நடக்கிறது? சபையிலே இல்லை. அப்போ எங்களுடைய பிதா யார்? இயேசுவா அல்லது பிசாசா? இயேசு அல்ல, பிதா. பிதாவா அல்லது பிசாசா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். கடைசியாக பவுல் சொல்கிறார், ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். வாசிப்போம். பிலிப்பியர் 4:2. அந்த ஒரு வசனத்தை தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏக சிந்தையாக இருங்கள் என்று சொல்கிறார். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அப்போ இது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையிலே இருக்கிற 2 ஊழியம் செய்கிற பெண்களுக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சிந்தேக்கியாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். இதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஜோக்குக்கு சொல்ல, பவுல் 2 பெண்களுக்கு தான் சொல்றாரு. எப்போதுமே ஆண்கள் சமாதானமாக இருப்பாங்க. ஆனால் 2 பெண்களை விட்டால் நடக்காது, உலக பிரகாரமாகவே நடக்காது. அப்போ அங்கே பிலிப்பு சபையிலே பிரச்சனை யாருக்கு வந்தது? 2 பெண்களுக்கு தான் வந்தது. இப்போ அது அப்படி அல்ல, நான் புரிய வைக்கிறேன். ஏயோதியாளும் சிந்தேக்கியாளும் பெண்கள். ஏயோதியாள் என்கிற பெயருக்கு மீனிங் வந்து நறுமணம். சிந்தேக்கியாள் என்கிற பெயருக்கு மீனிங் வந்து பாக்கியவதி. இப்போ நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவின் மணவாட்டி பெண்கள், அப்படித்தானே? அப்போ நாங்கள் ஆண்டவருக்கு நறுமணம் உள்ளவர்களாகவும் பாக்கியவதிகளாகவும் இருக்க வேண்டும். அப்படித்தான் சபை இருக்க வேண்டும். அது ஒரு மீனிங் அந்த வசனத்தில் இருந்து. அடுத்த மீனிங், இந்த 2 பெண்களும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தெரியும், பவுல் சொல்கிறார், அந்த இருவருடைய பெயருமே ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. எங்கள் எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. அது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். ஆமீன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? கிறுக்கி போடுவார். நாங்கள் அவரை விட்டு பிரியும் பொழுது, அவரை விட்டு தூர போகும் பொழுது, அதுவே நாம் தெளிவாக சொல்ல, எங்கள் பெயர் அங்கே கிறுக்கப்படும். இப்போ இந்த 2 பெண்களும் கர்த்தருக்கு ஒரே சபையிலே இருந்து ஊழியம் செய்கிற பெண்கள். இப்போ இந்த 2 பேருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. 2 பேருமே ஒரு பிழையும் செய்யவில்லை. 2 பேரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். 2 பேருமே நல்ல பெண்கள். 2 பேர்லையுமே பிழை இல்லை. ஆனால் ஒரே விஷயம் இல்லை. என்ன? ஏக சிந்தை இல்லை. ஒரே சிந்தை இல்லை என்று சொன்னால் முன்னோக்கி போக முடியாது. அதைத்தான் புரிய வைக்க போகிறேன். ஏக சிந்தை இல்லை. அதை கொஞ்சம் புரிய வைக்கிறேன், கேளுங்கள். இப்போ 2 பாஸ்டர்ஸ், இப்போ நானும் பாஸ்டரும் என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் கொழும்பு 7ல் இருக்கிறோம். கொழும்பு 7ல் இருந்து அவிசாவளைக்கு போகிறோம். அப்போ பாஸ்டர் சொல்கிறார், பிரதர் நாங்கள் லோ லெவல் ரோடாலே போவோம் அவிசாவளைக்கு என்று சொல்லி. நான் சொல்கிறேன், இல்லை பாஸ்டர் நாங்கள் ஹை லெவல் ரோடாலே போவோம் என்று சொல்லி. 2ம் கிட்டத்தட்ட ஒரே தூரம், 2ம் ஒரே இடத்துக்குத்தான் போகிறது. 2 வழியும் சரியான வழி. ஆனால் பாஸ்டர் சொல்கிறார், இல்லை பிரதர் நாங்கள் லோ லெவல் ரோடால் தான் போக வேணும். நான் இல்லை பாஸ்டர் நாங்கள் ஹை லெவலால் தான் போக வேணும். அப்போ இப்படியே நாங்கள் கதைத்து கொண்டு ஆளுக்கால் விட்டு கொடுக்காமல் இருந்தால்
எங்களுடைய பயணம் தடைப்படும். நாங்கள் அவிசாவளைக்கு போக முடியாது. ஆனால் 2 பேருமே சரி, பிழை இல்லை. அதாலையும் போகலாம், இதாலையும் போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இருவரும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், இருவரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்பவர்கள். 2லையுமே பிழை இல்லை. இப்போ எங்களுடைய பயணம் தடைப்படுகிறது. இப்போ இந்த இடத்துக்கு பவுல் வாரார் என்று வைப்போம். பவுல் வந்து சொல்கிறார், பாஸ்டரில் பிழை இல்லைத்தானே, சரி பாஸ்டர் நீங்கள் ஹை லெவலாலேயே போங்கன்னு. பாஸ்டர் இல்லை, என்ன பிழை இல்லை, நானே போக வேணும், நான் லோ லெவலால் போவோம். என்னட்ட வந்து நானும் சொல்கிறேன், இல்லை பவுல் அடியாரே, நாங்கள் ஹை லெவல்லே போவோம், இல்லையும் பிழை இல்லை. அப்போ பவுல் எங்களிலே பிழை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஒரே சிந்தை இல்லை, 2 பேரும் சரி. அப்போ எங்களுடைய பயணம் தடைப்படுகிறது. இப்போ பவுலுக்கு யார் வழியிலே யாரை போகச் செய்வது என்ற ஒரு பெரிய பிரச்சனை. வாசிப்போம். பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 தொடக்கம் 7, ஒவ்வொன்றாக புரிய வைக்க போறேன், விட்டு விட்டு வாசிங்க. காடை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களுக்கு உங்கள் சிந்தை பிரச்சனை என்று சொன்னால் இயேசுவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். பவுல் சொல்கிறார். அதை இன்னும் கொஞ்சம் அழகாக புரிய வைக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு யார்? தேவன். அவர் தேவனாய் இருந்தவர் என்ன செய்கிறார்? தேவனாக அந்த சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அந்த தேவன் என்கின்ற அந்த பெயரை கலட்டி வைத்துவிட்டு மனுஷர் சாயலாக, மனுஷனாக, அடிமையாக இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ இயேசு என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்கின்ற அந்த டைட்டிலை கலட்டி வைத்துவிட்டு மனுஷனாக இந்த உலகத்துக்கு வருகிறார். இப்போ ஆண்டவர் என்கின்ற நிலையிலும் பார்க்க பெரிய நிலை இருக்கிறதா? இல்லை. அவர்தான் பெரியவர், அவருக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதையே கலட்டி வச்சுட்டு அவர் வாரார் எங்களுக்காக. ஆனால் இன்றைக்கு மனுஷர்களுக்கு டைட்டில்ஸ் இருக்குதுன்னு, என்ன பிஷப், ரெவரண்ட், பாஸ்டர், ப்ரொஃபெட், என்ன டாக்டர். ஆனால் ஒரு மீட்டிங்கில் பேரை சொல்லாமல் கூப்பிட்டு பாருங்க பார்ப்போம். சும்மா அவங்களுக்கு பயங்கர கோபம். அதை வச்சு ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் செய்வாங்களில் வச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், எங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் காலத்திலே ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் எங்களுக்கு. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் லீவ் எடுக்கிறதுக்காக லெட்டர் எழுதும் பொழுது டாக்டர்ன்னு போட்டு விட்டான், ப்ரொஃபஸரை போட மறந்து விட்டான். ஒரு கிழமை கிளாஸ் இல்லை எங்களுக்கு. அவ்வளவு கோபம் அந்த மனுஷனுக்கு. நாங்கள் இந்த உலக பிரகாரமான டைட்டிலையே எங்களுக்கு விட முடியவில்லை. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற அந்த டைட்டிலை கலட்டி வைத்துவிட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர்கிட்ட சீஷர்களுக்கு பிரச்சனை வந்தது. யார் பெரியவன்? ஆண்டவரை தங்கள் 12 பேர்கள். ஆண்டவர் காலை கழுவிட்டு சொன்ன, எல்லாட்ட காலையும் கழுவு முதல். நீ ஊழியம் செய்கிறவனாக இருந்தால்தான் மற்றவனுக்கு ஊழியம் செய்பவன் அவன் தான் பெரியவன். ஆமென். சும்மா ஃபேஸ்புக்கில் பார்த்தா தெரியும், ப்ரொஃபெட், ரெவரண்ட் போட்டு முழக்கி இருப்பார். அப்போ அவர் அடிமை என்றால் என்ன? அடிமை என்றால் சம்பளமே இல்லாமல் ஒரு ஆள் செய்வது சொல்றதை செய்கிறது. டே காலை கழுவிடாண்டா கழுவுறது, டே போய் அந்த காரை கழுவி வை அண்டா கழுவுறது, டே சமைச்சு வை சமைக்கிறது.
அடுத்த கதையே இல்லை, அதுதான் அடிமை. இயேசு சீஷர்களுடைய கால்களை கழுவினார் அவர் காட்டி கொடுக்கப்படும் அந்த ராத்திரியிலே. அப்போ இயேசுவே அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார், அடிமையாக இருந்தார், ஊழியம் செய்தார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு பெரிய பிரச்சனை, யார் பெரிய ஆள் என்று சொல்லி. அப்போ அதனால் தான் பவுல் சொல்கிறார், கடைசியிலே சொல்கிறார், பாஸ்டர்கிட்டே சொல்கிறார், பாஸ்டர் நீங்கள் இயேசுவின் சிந்தையை தரித்து கொள்ளுங்க, பிரதர் நீங்கள் இயேசுவின் சிந்தையை தரித்து கொள்ளுங்க. அப்போ பாஸ்டர் சொல்கிறார், சரி வீரசுதன், நாங்கள் இப்போ ஹை லெவல் ரோடாலே போவோம். இப்போ நான் சொன்னேன், சரி பாஸ்டர், இல்லை பரவாயில்லை, நாங்கள் லோ லெவல் ரோடாலே போவோம் என்று சொல்லி. அதுதான் இயேசுவின் சிந்தை. புரிகிறதா? அந்த ஏக சிந்தை வரவில்லை என்றால் இயேசுவின் சிந்தை, இயேசுவை யோசிச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாறிடுவீங்க. நாங்கள் எங்கே யோசிக்கிறோம் இயேசுவை? ஏக சிந்தையாக இருங்கள், அல்லது இயேசுவின் சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். இப்போ அந்த வசனத்தை வாசிப்போம் திருப்பி. 13, 11, 2 கொரிந்தியர். கடைசியாக சகோதரரே, நீங்கள் முன்னோக்கி இப்போ பயணம் ஸ்டார்ட் பண்ணுது. ஏக சிந்தை வந்தவுடனே இப்போ அவிசாவள பயணம் ஸ்டார்ட் பண்ணி விட்டது. அப்போது ஏக சிந்தை இருக்க வேண்டும் எங்களுக்கு சபைக்குள்ளாக, இல்லாவிட்டால் சபை முன்னோக்கி போக முடியாது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடைய கூட இருப்பார். இந்த வசனம் இந்த சபைக்கு ஆண்டவர் தருகின்ற வசனம். ஆமென். எங்கள் சபைக்கு ஆண்டவர் தருகின்ற வசனம். நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும், அவருடைய வருகையிலே எடுபட வேண்டும். அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. நாங்கள் ஜெபிப்போம்.